الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من يريد الله به خيرا أن يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والسلام அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஆக பெரிய நிஅமத் அதிகமான நிஅமத்துக்களை செஞ்சிருக்கிறான். குர்ஆன்ல சொல்ற நேரத்துல وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا மனிதர்கள் அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவினால் கொடுக்கப்பட்ட நிஅமத்துக்களை என்ற ஒரு பக்கம் வச்சுட்டு அவர்களால மட்டிட்டு பார்க்கவும் முடியாது. அவர்களே அந்த அளவு அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு நிஅமத்துகள் அவனால கொடுக்கப்பட்ட நிஅமத்துக்கள கண்ணியமான உயர்தரமான பெருமதியான ஒரு நிஅமத்தான் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய கலிமாவுடைய பாக்கியம். இந்த பாக்கியம் இருக்குதானே அல்லாஹ் குர்ஆன் எப்படி விளங்கப்படுத்துறான்டா இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபார் فلن يقبل من أحدهم ملء الأرض ذهبا ولو افتدى به أولئك لهم عذاب أليم وما لهم من ناصرين. கியாமத்துடைய நாளையில அந்த காக வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் சுவர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்துடைய அளவு தங்கத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு களிமா சொல்லாதனால அவர்களுடைய ஒரு அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த அளவுக்கு பெருமதியானதான் நானும் நீங்களும் சொல்லியிருக்கக்கூடிய களிமா. இன்னொரு இடத்துல வருது உலகத்துடைய அளவு அதை விட இன்னொரு மடங்கு கொண்டு போய் கொடுத்தாலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த கட்டத்தை தான் முஃமின்களை பார்த்து முஸ்லிம்களை பார்த்து அந்த மக்கள் கவலைப்படுவாங்க. ருபமா யபத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், நான் இந்த உலகத்துல பேரளவுல மட்டும் முஸ்லிமாக வாழ்ந்திருந்தாலும் இன்றைக்கு எனக்கு சொர்க்கத்துக்கு போக பாக்கியம் கிடைச்சிருக்குமே என்று சொல்லி கவலைப்படுவாங்க. அதனால நானும் நீங்களும் இந்த மார்க்க கிடைச்சதுக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்யணும். இது புனிதமான மார்க்கம், அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் ஹதீஸை தெளிவுபடுத்தினாங்க. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா நலவ நாடிட்டான் என்று சொன்னா மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் ஐ யுஃபக்கிஹு ஃபித்தீன், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா தீன்ல விளக்கத்தை கொடுப்பான். எனக்கு தீன்ல குர்ஆன விளங்குற சந்தர்ப்பம், ஹதீஸ விளங்குற சந்தர்ப்பம், ஃபிக்ஹ விளங்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குதுண்டா அல்லாஹ் தஆலா ஏதோ நான் செஞ்ச அமலோ ஏதோ ஒரு விடயம் என்ன அவன் தீன விளங்குறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பங்களை நாங்க பாக்கியமாக கருத வேண்டும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத மாதிரி சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறது அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நலவ நாடிருக்கிறான் என்பதற்கு ஆக பெரிய அடையாளம். இது ஹைர். நாங்க இன்றைக்கு ஒரு 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 நாங்க வாழ்ற காலம் தானே ஒரு மிகவும் ஒரு மோசமான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் காலையில முஃமினாக இருப்பாரு, மாலையில காஃபிராகிடுவாரு, மாலையில முஃமினாக இருப்பாரு, காலையில காஃபிராக மாறிடுவாரு. அந்த காலத்துல உள்ளங்கையில எப்படி நெருப்பு தணல வைக்கிறது கஷ்டமோ அதே போல ஈமான பாதுகாக்கிறதும் கஷ்டமான ஒரு காலம் வரும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் இருந்து முதலாவது இல்ம் உயர்த்தப்படும். இல்ம் இல்முன்னா குர்ஆன் அறிவு உயர்த்தப்படுறது எதை கொண்டு சொன்னா பிமௌத்தி ஆலிம், குர்ஆன் ஹதீஸ விளங்கக்கூடிய விளங்கின மக்களுக்கு மௌத்தாக்குவதை கொண்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸ் உயர்த்துவான். ஒரு காலம் இருந்துச்சு, எல்லாரும் வந்து குர்ஆன் ஓதுவாங்க, குர்ஆனை படிப்பாங்க, குர்ஆனை விளங்குவாங்க, அதுக்கு டைம் கொடுப்பாங்க. அது வயசு எல்லோனி வச்சல. ஆனா இந்த காலத்துல வந்து ஒரு 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 சின்ன குழந்தை ஒன்று 3ஆம் 4ஆம் வகுப்பு படிக்கிற நேரத்திலே மதரசா விட்டு நிப்பாட்டியாச்சு. இன்னைக்கு என்ன நிலைமைண்டா, சில மக்கள் 40 வயது 50 வயது மார்க்கத்தை விளங்க அவங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. மார்க்கம் நினைச்சு கொள்றாங்க ஏதோ தொழுகேட ஃபர்துகள் 6, தொழுகேட ஃபர்துகள் 19, வுதூட ஃபர்துகள் 6 மட்டும் விளங்கினா மார்க்கம் உண்டு. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்தீர மார்க்கத்துல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லமனா ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸ அபூ தாவூத்ல பதிவு செய்யப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விட்டுட்டு போயிட்டாங்கண்டா, அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தல் ஹராஅ, பாத்ரூமுக்கு போனா எப்படி உட்கார வேணும்ன்றதே எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்துட்டு தான் போனாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள். அதனால இன்றைக்கு மார்க்கம், அந்த மார்க்கத்தை படிக்கிறன்றது மக்களிடத்துல மிகவும் பலவீனமாக போற காலத்துல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இன்னைக்கு எங்களுக்கு ஏதோ ஹதீஸோட தொடர்புபடக்கூடிய, ஹதீஸை படிக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு உட்படுத்தி சந்திக்கிறான். அந்த அடிப்படையில நான் நேரா தலைப்புக்கே வரேன். ஹதீஸ்ன்றது சொல்றது வந்து ஹதீஸ்னா என்ன பின்னால நான் விளங்கப்படுத்துவேன். ஆரம்பமாக ஹதீஸ்ண்டா எனக்கு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம்தான். ஹதீஸ் என்று சொல்ற நேரத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களோட சொல், அதாவது நபியவங்க சொன்ன விஷயமா இருக்கேலும், செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டின விடயமா இருக்கேலும், அதே மாதிரி நபி அவங்க சொல்லவும் இல்லை, அந்த விஷயத்தை செய்யவும் இல்லை, ஆனா அந்த விஷயத்தை அங்கீகரிச்சாங்க. இதுக்கும் வந்து ஹதீஸ் என்று சொல்லுவாங்க. அப்ப முதலாவது நாங்க விளங்கணும், குர்ஆனுக்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல மனிதர்களுடைய பேச்சுவார்த்தையில மிகவும் கண்ணியமான பேச்சு யாருன்னு சொன்னா அது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான். அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான், வமா யன்திகு அனில் ஹவா. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பேசுறாருன்னா அவங்க வந்து அவங்களோட மனோ இச்சப்படி பேச மாட்டாங்க. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அது அல்லாஹு தஆலா அவருக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதை தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. குர்ஆன்றது அது நேரடியாக அல்லாஹ்வோட வார்த்தை. ஹதீஸ்ன்றது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உள்ளத்துல உதிப்பாக்குற விடயங்களை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அதனால உலகத்துல ஆகவும் சிறந்த மனிதர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை தான் குர்ஆனுக்கு பின்னால உலகத்துல ஆக சிறந்த கண்ணியமான வார்த்தை. இதை நானும் நீங்களும் உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்கணும். சஹாபாக்களோட வரலாறு எடுத்து பாருங்க, ஆச்சரியமான சம்பவங்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த சஹாபாக்கள், அந்த அந்த அதுக்கு பின்னால வந்த தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இந்த நபியவர்களுடைய வார்த்தைக்கு கொடுத்த கண்ணியமிக்கு தானே அது. நான் அந்த சம்பவங்கள் சொல்ற நேரத்துல எங்களோட புத்திக்கும் படாது இந்த அளவு இவங்க கண்ணியம் கொடுத்தாங்களாண்டு. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா, எங்களுக்கு தெரியும் இமாம் மாலிக்ன்றது முக்கியமான இமாம், மதீனால இருந்தாங்க. இவங்களை பத்தி சொல்ற நேரத்துல லா யுஃப்தி வ மாலிக் ஃபில் மதீனா, இமாம் மாலிக் மதீனால இருக்கிற நேரம் வேற யாருக்கும் மதீனால ஃபத்வா கொடுக்கல.
அப்ப இமாம் மாலிக்கை பற்றி எழுதுறாங்க, அவங்க எந்த அளவுக்கு ஹதீஸுக்கு கண்ணியத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா, அவங்கள்ட்ட யாரு சரி ஃபிக்ஹ கேட்டு வந்தாங்கடா, அவங்க உடனே அவரோட அடிமைகிட்ட சொல்லி அனுப்புவார் ஃபிக்ஹுடைய தீர்ப்பு. அவர்கிட்ட யாராவது ஹதீஸ சொல்ல கேட்டாருண்டா அவர் உடனே பதில் சொல்ல மாட்டாரு. அவருடைய ஆடைகள்ல புதிய ஆடை அணிஞ்சு கொண்டு வருவாரு, அத்தரை பூசி கொண்டு வருவாரு. அந்த மனிதரை கூப்பிட்டு அமைதியாக ஹதீஸ சொல்லி கொடுப்பாரு. இந்த இமாம பத்தி எழுதுறாங்க, ஒரு முறை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா பாடம் நடத்திட்டு ஈக்கிற நேரம், பாடம் நடத்தி ஈக்கிறாங்க. மாணவர்கள் இமாம் மாலிக் முகத்தை பார்க்கிறாங்க, முகம் மஞ்சள் நிறமாகுது, சிவப்பு நிறமாகுது. அப்ப முகத்துல ஏதோ மாற்றம் ஏற்படுது, வளமைக்கு மாற்றமாக. அந்த பாடம் முடிஞ்சதன் பின்னால இமாம் அவங்கள்ட்ட பேத்து மாணவர் ஒருத்தர் கேட்டாரு, இமாம் அவங்களே, வளமைக்கு மாறாக இந்த உங்களோட முகத்துல காரணம் என்னன்னு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ படிச்சுறதுக்கு வாசிக்கிறதுக்கு ஆரம்பிச்ச நேரத்துல ஒரு தேல் என்ன கொத்த ஆரம்பிச்சுச்சு. கிட்டத்தட்ட 16 தடவை அந்த தேல் என்ன காலை கொத்திச்சு. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ விட்டுட்டு அந்த தேல் கொத்துற தேலை நான் அடிச்சிருந்தா அந்த நபியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கண்ணியம் இல்லாம போகுமோன்ற பயத்துல நான் தேல் கொத்துறத்தை கணக்கெடுக்காம ஹதீஸ வாசிச்சேன்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, அந்த அந்த இமாம்கள் ஹதீஸ்ட மேல கண்ணியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் புகாரில யாரு? இமாம் புகாரியோட பேர் முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹீம் இப்னு முகீரத் இப்னு பர்ஜிஸ்பஹ் அல் ஜஅஃபி அல் புகாரி அவரோட முழுமையான பேர். அவரோட கிதாப் ஸஹீஹ் புகாரி, அவரோட கிதாபோட முழுமையான பேர் இல்ல அல் முஸ்னத். அவரோட கிதாபோட முழுமையான பேர், அவருடைய பேர் முஹம்மது இப்னு இஸ்மாயில். அவர் புகாரான்ற இடத்துல பிறந்ததுனால அந்த ஊரோடு சேர்த்து புகாரின்னு அவருக்கு சொல்லப்படுது. அவர் எழுதின புத்தகத்தில் உள்ள ஹதீஸல் சஹீஹான ஹதீஸல், அதனால சஹீஹுல் புகாரின்னு சொல்லப்படுது. அவருடைய எழுதின கிதாபுடைய பேர் அல் முக்தஸர் மின் உமூரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுனனிஹி வ அய்யாமிஹி. இமாம் புகாரி வாழ்ந்தது ரஷ்யால. பாருங்க, அவர்களுக்கு 6 லட்சம் ஹதீஸ் பாடம். அதுல 6 லட்சம் ஹதீஸில் இருந்து 1 லட்சம் ஹதீஸ் தெரிவு செஞ்சாங்க. அந்த 1 லட்சம் ஹதீஸில் இருந்தும் சஹீஹான ஹதீஸ் 7000 சொச்சம் ஹதீஸை தெரிவு செஞ்சுதான் அவங்க சஹீஹுல் புகாரி கிதாபுகள் எழுதுறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, மா வதல ذلك وصليت ركعتين. அந்த 7000 சொச்சம் ஹதீஸுக்கும் ஒவ்வொரு ஹதீஸ் எழுதுகிற நேரமும் நான் குளிச்சு 2 ரக்காத் தொழுவேன். இஸ்திகாரா செஞ்சுட்டு தான் நான் அந்த ஹதீஸை எழுதுறதுக்கு ஆரம்பிப்பேன்னு சொல்லுவாங்க. 7000 சொச்சம் ஹதீஸுக்கும் 7000 தடவை குளிச்சாங்க. அவங்க வாழ்ந்தது ரஷ்யால, அந்த குளிரான பிரதேசத்துல. ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஒவ்வொரு தடவையும் குடிச்சு எழுதுறேன்னு சொன்னா அந்த இமாம்களோட உள்ளத்துல எந்த அளவு ஹதீஸ்ட முக்கியத்துவம், ஹதீஸ்ட கண்ணியம் அவர்கள் உள்ளத்தில் இருந்திருக்கும். இது நான் 1-2 சம்பவங்கள் சொன்னது. இதே போல ஏராளமான சம்பவங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு இமாம் இருக்கிறார், முக்கியமான இமாம் ஹதீஸ் துறையில். அவருடைய பேர் இமாம் ஜுஹ்ரின்னு சொல்லக்கூடியவன். அவர் எழுதுறாரு, என்னாட்டு சில மக்கள் ஹதீஸ் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ என்னாட்டு சொல்லக்கூடியவரு பிறக்கிறதுக்கு முன்னாலே நான் ஹதீஸ கேட்டிருப்பேன். ஆனாலும் அவர் சொல்ற நேரத்துல ஹதீஸுக்கு கண்ணியம் கொடுக்கணும்ன்ற அமைப்புல இதுக்கு முன்னால் அந்த ஹதீஸை கேட்டே இல்லாத மாதிரி உட்கார்ந்து நான் ஹதீஸை கேட்பேன். அவர்களே, இதெல்லாம் நாங்க ஹதீஸுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம். ஏண்டா இது வெறும் யாரோ பேசின வார்த்தையில உயிரும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. அதனால இதனுடைய கண்ணியம் என் உள்ளத்துல வரணும். நான் ஹதீஸ படிக்கிறேன்டா நான் அதுக்கு வுது செஞ்சுட்டு வரணும், நான் கண்ணியமாக உட்கார வேணும். இப்படிதான் இமாம்கள் ஹதீஸ படிச்சு எழுத ஆரம்பிச்சாங்க. இது முதலாவது விடயம். ஹதீஸ்ண்டா என்ன?
ஹதீஸ்ன்றது வெறும் வார்த்தை ஒன்றில்ல, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு எங்களோட உள்ளத்துல எவ்வளவு கண்ணியம் வரணும்ன்றத நாங்க முதலாவது விளங்கிக்கிறோம். ரெண்டாவது, இந்த ஹதீஸ படிக்கிறதுல சிறப்பு என்ன? ஹதீஸ படிக்கிறது சிறப்பு. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி இந்த ஒரு ஹதீஸ் போதும் ஹதீஸ படிக்கிறது சிறப்பை விளங்குறதுக்கு. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க, நத்தரல்லாஹு இம்ரஅன். நத்தரல்லாஹு இம்ரஅன் சொன்னா அல்லாஹ் தஆலா ஒரு மனிதருடைய வாழ்க்கைய, நான் இதுல தர்ஜுமா அருள் புரிவானாகன்னு போட்டிக்கிறேன். இதுல விளக்கம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதருடைய வாழ்க்கையை செழிப்பாக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில உலக வாழ்க்கையும் தான் கியாமத்துடைய வாழ்க்கையும் செழிப்பாக்குவானாக, நல்ல முறையில ஆக்கி கொடுப்பானாக. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க. ஏன் துஆ செஞ்சாங்க? எந்த மனிதருக்கு துஆ செஞ்சாங்கடா, இம்ரஅன், ஒரு மனிதர். யார் அவரு? சமிஅ மின்னா ஹதீஸன், எங்களிடமிருந்து فحفظه حتى يبلغ அந்த ஹதீஸ இன்னொரு மனிதனுக்கு எத்தி வைக்கணும்ன்றதுக்காக வேண்டி அந்த ஹதீஸ எங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் கேட்டு யாரு பாடமைய வாழ்க்கை கியாமத்துடைய வாழ் அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவங்க துஆ. அல்லாஹ் தஆலா என்னையும் உங்க இந்த நோக்கத்தோடு தான் நாங்க ஹதீஸல படிக்க வேண்டும். ரெண்டாவது, மேலான சொன்னேன் தானே, அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கைய அல்லாஹ் தஆலா செழிப்பாக்கணும் என்று சொல்லி. சுஃபியான் இப்னு உயைனான்னு சொல்லக்கூடியவரே சொல்றாரு, அவர் ஒரு இமாம், ஹதீஸ் துறையில முக்கியமான ஒரு இமாம் சுஃபியான் இப்னு உயைனா. அவர் சொல்றாரு, லைஸ மின் அஹ்லில் ஹதீஸ் அஹதுன் இல்லா வஃபி வஜ்ஹிஹி நத்ரத்தன் லிஹாதல் ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாகணும் என்று சொல்லி. அல்லாஹ் தஆலா ஹதீஸுக்காக வேண்டி பாடுபட்ட கஷ்டப்பட்ட எல்லா இமாம்களோட முகத்திலையும் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு செழிப்பை வச்சு தான் இருந்தான் என்று சொல்லி சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தமிழ்ல போட்டில்ல, அரபில மட்டும் போட்டிங்க பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, அல்லாஹும்ம அர்ஹம் குலஃபாஇ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அல்லாஹ் தஆலா குலஃபா என்னுடைய ஹலீஃபாக்களுக்கு ரஹ்மத் செய்வானாகன்னு சொல்லி. அந்த நேரத்துல கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், அவங்களோட ஹலீஃபாக்கள்ன்றது யார்? அவங்க சொன்னாங்க, அல்லதீன யரவுன அஹாதீஸி வ யுஅல்லிமூனஹ அன்னாஸ், என்னுடைய ஹதீஸ்களை அறிவிச்சு மக்களுக்கு யாரு படிச்சு கொடுப்பாங்களோ அவங்க தான் என்னுடைய ஹுலஃபாக்கள், ஹலீஃபாக்கள். அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யட்டும் சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்கிற மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. இந்த மக்களுடைய வாழ்க்கையும் ஆச்சரியமான வாழ்க்கையாத்தான் இருந்துச்சு. இதே மாதிரி சுஃபியான் இப்னு சயீத் அல் மஸ்ரூக் அத்-தௌரி, சுஃபியான் அத்-தௌரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் முக்கியமான இமாம். இவர் சொன்னாரு, லா அஅலமு இல்மன் அஃதலு மின் இல்மில் ஹதீஸ் லிமன் அராத பிஹி வஜ்ஹ அல்லாஹ் தஆலா. ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் ஹதீஸ படிக்கிறார் என்று சொன்னா, இந்த ஹதீஸை விட சிறப்பான ஒரு இல்ம நான் உலகத்துல காணல. ஹதீஸை விட சிறப்பான ஒரு அறிவை நான் உலகத்துல காணல. ஏன்னா இன்னன்னாஸ யஹ்தாஜூன இலைஹி, எல்லா மக்களும் ஹதீஸின் பக்கம் தேவை காணக்கூடியவங்க. ஹத்தா ஃபீ தஆமிஹிம் வ ஷராபிஹிம், எந்த அளவுக்கு கொண்டா அவர்கள் ஒரு பானத்தை குடிக்கிறார்கள் சரி, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குடிச்சாங்க, அவங்க சாப்பிடுற
சாப்பிடுறதாக இருந்தாலும் சரி, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பிட்டாங்க. நான் முன்னால சொன்ன மாதிரி இந்த இஸ்லாத்துல எந்த ஒன்றை விட்டு வைக்கல. அதனால ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையில எல்லா விடயங்களையும் ஹதீஸின் பக்கம் தேவை காண்றதுனால யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹதீஸ படிக்கிறாங்களோ அவர் ஹதீஸை விட நான் வேறொரு அறிவை உலகத்தில சிறந்ததாக என்று சொல்லி சுஃபியான் அஸ்-சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஹதீஸ்ல பெருமதியை தெளிவுபடுத்தினார். அடுத்தது ஹதீஸ் கற்பதன் சிறப்பை பார்த்தோம். அதுல அதிகமான சிறப்புகள் இருக்குது. இல்முன்னு வார நேரத்துல குர்ஆன் ஹதீஸை படிக்கிறதுக்கு வேறையா சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. அது குர்ஆன் ஹதீஸை படிக்கிறது, மார்க்கத்தை படிக்கிறது. ஒரு மனிதர் மார்க்கத்தை படிக்கிறாருண்டா அவர் மலக்குமார் லெக்கில பேச்சு கொண்டிருக்கிறாரு. ஒரு மனிதர் மார்க்கத்தை படிக்கிறாருண்டா அவர்களுக்கு கடலில் உள்ள எல்லா மீனும் அவருக்கு இஸ்திக்பார் செய்து. ஒரு மார்க்கத்தை படிக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்தான் அவருக்கு சுவர்க்கத்திட பாதை இலகுபடுத்துவான். இப்படி அதிகமான ஹதீஸ் அளிக்குது. நான் ஹதீஸை படிக்கிறதோடு சம்பந்தப்பட்ட சில ஹதீஸ்களை சொன்னேன். ரெண்டாவது, ஹதீஸ்ட முக்கியத்துவம் என்ன? ஹதீஸ்ட முக்கியத்துவம் என்னண்டா, முதலாவது ஹதீஸ் இஸ்லாத்துல அடிப்படையான மூலாதாரங்கள் ரெண்டு இருக்குது. ஒன்று குர்ஆன், ரெண்டாவது ஹதீஸ். அப்ப மார்க்கத்துல இரண்டாவது அடிப்படை சட்ட மூலாதாரம் என்ற ரீதியில மார்க்கத்துல பொதுவாக ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ரெண்டாவது, மார்க்கத்துல அதிகமான சட்டங்களை அல்லாஹ் தஆலா நபியவர்கள் மூலம் குர்ஆனை மட்டும் வச்சுக்கொண்டு மார்க்கத்தை பின்பற்றல் அப்படி இல்லை. குர்ஆனும் வேணும், ஹதீஸும் வேணும். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் எங்கள் இஸ்லாம் மார்க்கம். இதனாலதான் அல்லாஹ் தஆலா எத்தனையோ குர்ஆன் ஆயத்துகளுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் மூலம் விளக்கம் அளிச்சான். உதாரணமா பாருங்க, நான் சில விஷயங்கள் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். முதலாவது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரத்துல இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுர் ரஹ்மானு வுத்தா, யாரு ஈமான் கொண்டு அமல் செய்வாங்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மனிதர்களோட உள்ளத்துல இரக்கத்தை ஏற்படுத்துவான். இங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். கண்ணியம் என்று சொல்றது, அந்தஸ்து என்று சொல்றது உலகத்துல அது படிப்பாலேயோ பணத்தாலேயோ அந்தஸ்தாலேயோ வர்றதில்லை. யாரு நல்ல அமல்கள் செய்வாங்களோ அடுத்த மக்களோட உள்ளத்துல இவரை பத்தி கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை கேவலப்படுத்தினான்டா இந்த உலகத்துல யாரு கண்ணியப்படுத்தும்? யாரும் கண்ணியப்படுத்த. அப்ப இந்த ஆயத்துல இன்னல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு வ அமிலுஸ் ஸாலிஹாத் நல்ல அமல்கள் செய்வாங்களோ சயஜஅலு லஹுர் ரஹ்மானு வுத்தா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இரக்கத்தை ஏற்படுத்துவான்டா. இதுக்கு விளக்கம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்கடா, இதா அஹப்ப அல்லாஹ் அப்தன், ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா விரும்பிட்டான்னு சொன்னா நாதா, அல்லாஹ் தஆலா வானத்துல சொல்லுவானாம், யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே, இன்னி அஹ்பப்து ஃபுலானன், நான் இந்த மனிதரை விரும்புறேன், ஃபஅஹிப், நீங்களும் அந்த மனிதரை விரும்புங்கன்னு சொல்லி. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப சொல்லுவாங்களாம், ஃபைனாதி ஃபி ஸமா, அல்லாஹ் தஆலா சொன்னது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள்ட்ட சொல்லுவாங்களாம், மலக்குமார்களே, இன்னாருடைய மகன் இன்னார் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான், அந்த மனிதனை நானும் பொருந்தி கொண்டேன், எனவே நீங்கள் எல்லாரும் அந்த மனிதனை பொருந்தி கொள்ளுங்கன்னு சொல்லி அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முழு மலக்குமார்களுக்கும் அறிவிப்பாங்களாம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யார் நல்ல அமல்கள் செய்வாங்களோ அந்த மனிதர்களை அல்லாஹ் தஆலா ஏனைய மனிதர்களுடைய உள்ளத்தில் அவர்களை பத்தி இரக்கத்தை போடுவான்னு சொல்லுவாங்க. அப்ப மலக்குமார்களுக்கு மத்தியில் மலக்குமார்கள் இவருக்கு இரக்கம் காட்ட சந்தர்ப்பம் வந்துட்டா, சும்ம தன்ஸிலுல் மஹப்பத்து ஃபி அஹ்லில் அர்த், அல்லாஹ் தஆலா உலகத்தில் உள்ள அத்துணை படைப்பினங்களை உள்ளத்திலே இந்த மனிதரை பத்தி இரக்கத்தை உண்டாக்குவார் என்று சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செஞ்சாங்க. இதே மாதிரி அடுத்த பக்கம் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரோட கோபிச்சினான்டா, ஹஜ்ரத் அல்லாஹ் பாதுகாக்க வேணும், ஹஜ்ரத் ஜிப்ரீல்ட்ட சொல்லுவான், நான் கோபிச்சு நீங்களும் கோபிச்சு கொள்ளுங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் மலக்குமாருக்கு சொல்லுவாங்க, பின்னால் அந்த கோபம் பூமிக்கு இறக்கப்படும். இப்ப இவரை யாரு கண்டாலும் எல்லாரோட உள்ளத்திலேயும் அல்லாஹ் தஆலா இவரை பத்திய கோபத்தை போடுவான் என்று சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தெளிவுபடுத்தினாங்க. அதே மாதிரி இன்னும் உதாரணம் உண்டு. அடுத்தது பாருங்க, குர்ஆன்ல வருது வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், கியாமத்தினால் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் என்று சொல்லி. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யுக்தா பிஜஹன்னம் யௌமஇதின், கியாமத்தினால் அந்த அந்த எடுத்துக்கொண்டு வரப்படும் நரகம் லஹ 70,000 ஜிமாம், 70,000 கடிவாளம் இருக்கும். லிகுல்லி ஜமாமின் 70,000 மலக்கின் யஜ்ரூனஹா, 70,000 கடிவாளம் நரகத்திற்கும். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார் எடுத்துட்டு வருவாங்கண்டா அந்த நரகம் எவ்வளவு பெரிய நரகமா இருக்கும். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும். அடுத்தது இன்னும் ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன். குர்ஆன்ல வருது, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல், யார் ஈமான் கொண்டு அவர்கள் தனக்கு தானே யார் அநியாயம் செய்து கொள்ளவில்லையோன்னு ஒரு ஆயத்துன்னு வருது. இந்த விஷயம் கொஞ்சம் சஹாபாக்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ், நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனா எங்களாலே சில தவறுகள் நடக்குது தானேன்னு சொல்லி. அப்பதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அங்க அநியாயம் என்று சொல்றது, துல்ம் என்ற வார்த்தை பாதிக்கப்பட்டது தவறு செய்யறதுக்கு இல்ல, ஷிர்க் இணை வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஆயத்தை ஓதினாங்க. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லி காட்டின ஆயத்து, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், ஏ மகனே நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, இன்ன ஷிர்க்குன்னு இருக்கிறதானே லதுல்முன் அதீம், ஆக பெரிய அநியாயம் அல்லாஹ் தஆலா ஷிர்க் வைக்கிறதான். அந்த துல்ம் அநியாயம் என்ற வார்த்தையை தான் மேல குர்ஆன் ஆயத்திலும் அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதனால மக்கள் தவறு செய்யற அந்த இடத்தை சுட்டி காட்டல, எல்லாரும் தவறு செய்யறாங்கதான், அங்க ஷிர்க் வைக்கிறத தான் சுட்டி காட்டுறான் என்று சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க. இப்ப ஹதீஸ்ட முக்கியத்துவம், ஹதீஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை, அதுக்கு எப்படி கண்ணியம் கொடுத்தான்னு பார்த்தோம். ஹதீஸ்ல சிறப்பு என்ன, ஹதீஸை படிக்கிறதுனால எங்களுக்கு எவ்வளவு சிறப்பு கிடைக்குது, ஹதீஸ் மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியமான இடம். இப்ப இன்றைக்கு இந்த ஹதீஸ எங்களுக்கு நாங்க தாலிம் கிதாபுகள்ல சும்மா ஏதோ எங்களுக்கு இந்த கிதாப் வரிவிட வந்துட்டு, அது சஹீஹுல் புகாரி இந்த முக்கியமான ஹதீஸ் கேட்கறதுனால இப்படி எத்தனையோ ஹதீஸ் கேட்கறதுனால இருக்குது. இந்த ஹதீஸ்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டீந்து எடுத்துக்கொண்டு வாரத்துக்கு அந்த சஹாபாக்கள் பட்ட கஷ்டம் சுப்ஹானல்லாஹ். உலகத்துல ஆக கூட ஹதீஸை ரிவாயத் செஞ்சாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அபூ ஹுரைரா யாரு சொல்லுவாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சில நேரங்கள்ல மதீனால மஸ்ஜிது நபவியில எனக்கு பசியால நான் மயங்கி விழுவேன். அந்த காலத்துல ஒரு நோய் இருந்துச்சு, ஒரு வகையான பைத்தியம். அது வந்தாலும் மக்கள் மயங்கி விழுவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்ன, அந்த பைத்தியம் தெரியறதுக்கு மக்கள் கழுத்த காலால மிரிச்சிட்டு போவாங்க அப்படி வந்தாக்கள்ட. அப்பதான் அவர் தெளிச்சு எலும்புவாரு. ஹஜ்ரத் அவங்க சில நேரம் மக்கள் நினைப்பாங்க ஹஜ்ரத் அபூ ஹுரைராக்கு பைத்தியம் அப்படி மிரிச்சிட்டு போவாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொல்லுவாரு, எனக்கு பைத்தியம் இல்ல, பசி அடிச்சுதான். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்துக்கு 5000 சொச்சம் ஹதீஸ் அறிவிச்சாரு. கியாமம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அபூ ஹுரைரான்ற பேரை எத்தனை பேர் எத்தனை இடத்துல உச்சரிக்கிறாங்க, ஒவ்வொரு பேருக்கு பின்னாலும் நாங்களும் நீங்களும் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லத்தான் போறோம். அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களை பொருந்திக் கொள்வாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மார்க்கத்தை எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கோ அந்த சஹாபாக்கள் கஷ்டப்பட்டார். இப்படிதான் எத்தனையோ இமாம்கள், நான் முன்னால இமாம் புகாரியை பார்த்து சொன்னேன், அவரும் எழுதின அந்த முக்கியமான கிதாப் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதிப்பாங்க. இமாம் புகாரி பிறக்கிற நேரம் இமாம் புகாரிட 2 கண்ணும் பார்வையில் அந்த தாய் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் கண் பார்வை கொடுத்துட்டு. அல்லாஹ் தஆலா இமாம் புகாரிடைய தாயுடைய துஆவின் மூலமாகத்தான் இமாம் புகாரிக்கு கண் பார்வையை கொடுத்தாங்க. இதே மாதிரி எத்தனையோ இமாம் முஸ்லிம் வஃபாத்துக்கு காரணம் எழுதுறாங்க. ஒரு முறை ஒரு ஹதீஸை தேடி கிடைக்கல இவருக்கு. ஒரு நாள் உட்கார்ந்தாரு, இரவு நேரத்துல ஹதீஸை தேடி முடிக்கணும். வீட்டால யாரோ சுதக்கா கொண்டு வந்து ஈச்சப்பழம் கூடி இருந்துச்சு, அதை கொண்டு வந்து வைக்க சொன்னாங்க. ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு ஹதீஸை தேடினால, கூடுதனால ஈச்சப்பழத்தை சாப்பிட்டதனால ஹதீஸ் காலை நேரமாகுது, ஹதீஸும் கிடைக்குது. இமாம் அவங்களும் வஃபாத் ஆகிறாங்க. எழுதுறாங்க, அவங்களோட வஃபாத்துக்கு ஒரு காரணம் அவங்க அதிகமாக ஈச்சப்பழம் சாப்பிட்டேன்னு சொல்லி.
இப்படி ஒரு ரெண்டு இமாம் இல்ல, எத்தனையோ இமாம்கள் இந்த ஹதீஸை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு நீங்க நீங்க படிச்சிருப்பீங்க தெரியும். அல் ஜர்ஹ் வ தஅதீல்னு சொல்லி ஒரு கலை இருக்குது. தொடர்ல வரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளையும் ஆராய்ச்சி செய்வாங்க. இவர் யாரு, நல்லவரா கெட்டவரா, இவர் நடத்தை எப்படி, இவர் புறம் பேசக்கூடியவரா. சிலவங்க சிலவங்க ராவி அறிவிப்பாளர் ஒதுக்குவாங்க, அவர் கீபத் பேசக்கூடியவர். இன்னும் சிலவங்க அவருடைய சின்ன பாவங்கள் அதிகமாக செய்யக்கூடியது. இப்படி எத்தனையோ ராவிமார் அறிவிப்பாளர் ஒதுக்குவாங்க, அவங்க சொல்ற ஹதீஸ் எடுக்க மாட்டாங்க. காரணம் என்னண்டா அவங்களோட நடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இப்படி 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 தெரிவு செஞ்சு பொய்யான ஹதீஸை உருவாக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஹதீஸில் இருந்தும் சஹீஹான ஹதீஸை தெரிவு செய்யறதுக்கு இமாம்கள் கஷ்டப்பட்டுதான் எங்களுக்கு இன்றைக்கு கிதாப்ட வடிவில் இந்த ஹதீஸல் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இன்றைக்கு லேசா எங்களுக்கு ஹதீஸல் கிடைச்சிருக்குது. இந்த ஹதீஸலை படிக்கிறத நாங்க பாக்கியமா எடுக்கணும். இதுக்கு நாங்க ஒதுக்குற நேரங்களை நாங்க பாக்கியமா எடுக்கணும். இதுக்கு செலவழிக்கிற சல்லியை நாங்க பாக்கியமா எடுக்கணும். இப்படி சந்தர்ப்பத்தை நாடினான்னு சொன்னா இப்ப ஹதீஸ். அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஹதீஸை படிக்கணும்ன்ற நோக்கத்துல ஜொயினா வைக்கிறீங்க. இது ஒரு பெரிய சந்தர்ப்பம். இதற்காக நீங்க கொடுக்குற நேரம் ஒரு நாளும் வீணாக போறதில்லை. ஒரு ஒரு கிழமையில 2 நாள் ஒன்று கிளாஸ் நடக்குது, அதுல ஒரு 1.5 hour கிளாஸ் நடக்குது. அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை எனக்கு ஏற்படுத்தி தாரண்டா அல்லாஹு தஆலா என்ன ஒரு ரஹ்மத்தான பார்வையால பார்த்திக்கிறான்றதுக்கு ஆக பெரிய ஒரு அடையாளம். அதனால இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் உங்களுக்கு அர்பஊன் நவவியான்னு சொல்லி கிதாப் ஓதி தருவாங்க. அதுல 40 ஹதீஸ் அளிக்குது. அந்த பெருமதியான ஹதீஸ்கள் 40 ஒன்று சேர்க்கப்பட்டு இமாம் நவவி ரஹிமஹுல்லா அந்த ஹதீஸ் எழுதினாங்க. இமாம் நவவியை பத்தி படிச்சிருப்பீங்க. அல்லாஹு தஆலா சில மக்களை உலகத்தில் அவனுடைய தீனுக்கு என்று சொல்லியே கபூல் செஞ்சான். அதுல இமாம் நவவி ரஹிமஹுல்லா 45 வருஷம் உலகத்துல வாழ்ந்தாங்க, திருமணம் முடிக்கல. அல்லாஹ் தாலா எந்த வேலையை அவரை கொண்டு இஸ்லாத்துக்கு வாங்க வேணுமோ அந்த வேலையை வாங்கிட்டு அல்லாஹ் தாலா ரூஹ் எடுத்தான். முக்கியமான இமாம், பெரிய முக்கியமான கிதாப், அது சின்ன கிதாப் தான். அதில் இருந்த ஹதீஸை படிச்சு தருவாங்க. ஒவ்வொரு ஹதீஸுக்கு பின்னாலே இந்த ஹதீஸ் என்ன வாழ்க்கையில இந்த ஹதீஸ் என்ன சொல்றாங்க, இந்த ஹதீஸ் இருந்து நாங்கள் என்ன விளங்க வேணும்னு சொல்லி பொறுமதியான விடயங்களை சொல்லி தருவாங்க. அதனால நாங்களும் ஏழுமான அளவு இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக. அல்லாஹ் தாலா என்னோட வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் ஏதாவது ஒரு அடிப்படையில மார்க்கத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவானாக. எந்த விடயங்களை படிக்கிறோமோ அந்த விடயங்களை வாழ்க்கையில அமல் செய்யறதுக்கும் அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருவானாக. நான் இதோட பாடத்தை முடிச்சு கொள்றேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحان الله وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.